வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். மாடர்ன் லைஃப்ல நம்ம எல்லாரையும் பாடாப்படுத்துற ஒரு விஷயம்னா அது ஓவர் திங்கிங் தாங்க. இந்த ஓவர் திங்கிங்கை எப்படி நிறுத்துறதுன்னு புத்தர் சொன்ன 7 ரகசியங்கள பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப டீப்பா பார்க்க போறோம். சோ வாங்க உள்ளே போலாம். சரி, இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கறேன். நாம நம்ம மைண்டுக்கு அடிமையா இருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க எண்ணங்கள கண்ட்ரோல் பண்றீங்களா? இல்ல உங்க எண்ணங்கள் உங்கள கண்ட்ரோல் பண்ணுதா? நாம தான் மைண்ட கண்ட்ரோல் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே பல நேரங்கள்ல அதுதான் நம்மள ஆட்டி படைக்குது இல்லையா? இத பத்தி கௌதம புத்தர் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. தன் மனதை வெற்றி கொள்ளும் மனிதன் இந்த முழு உலகத்தையுமே வெற்றி கொள்கிறான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு காலத்துல மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட ஒரு ராஜாவை பத்தி புத்தர் ஒரு கதை சொல்றாரு. அந்த ராஜா கிட்ட மிகப்பெரிய படை, அளவில்லாத செல்வம், அதிகாரம்னு எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவர்கிட்ட இல்லாத ஒரே ஒரு விஷயம் மன அமைதி. எல்லாமே இருந்தும் உள்ளுக்குள்ள ஒரு நிம்மதியே இல்லாம அவர் ரொம்பவே தவிச்சாரு. இதுக்கு காரணம் என்னன்னா, கட்டுப்பாடு இல்லாத நம்ம மனசு தாங்க. அது எப்பவுமே ஒரு ஊசலாட்டத்திலே தான் இருக்கும். ஒரு பக்கம் நேத்து நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறது, இன்னொரு பக்கம் நாளைக்கு என்ன நடக்குமோன்னு பயப்படுறது. இது ரெண்டுக்கும் நடுவுல சிக்கி தவிக்கிறது தான் நம்ம மனசோட இயல்பாவே இருக்கு. இந்த விஷயத்துல நாம ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? மனச நாம எஜமானனா விட்டோம்னா அது நம்மள பயமுறுத்தும், ரொம்ப சோர்வடைய செய்யும், தேவையில்லாத பதட்டத்தை உருவாக்கும். ஆனா நம்ம நோக்கம் மனச அழிக்கிறது கிடையாது. அத ஒரு மோசமான எஜமானன் அப்படிங்கிற இடத்துல இருந்து நமக்கு உதவி செய்யற ஒரு நல்ல வேலைக்காரனா மாத்துறது தான். சரி, இதை எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட், சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிற விதத்தை மாத்தணும். புத்தர் சொல்ற முதல் அப்புறம் 6வது ரகசியங்கள் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்ம சுத்தி என்ன நடந்தாலும் அதை நம்ம எப்படி அணுகுறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டை மாத்துறது ரொம்பவே முக்கியம். சோ புத்தரோட முதல் ரகசியம் என்னன்னா, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கறத ஆழமா உணர்றது. ஒரு தோல்வி வரும்போது அன்னைக்கு லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு தோணும். ஆனா ஒரு 6 மாசம் கழிச்சு பாருங்க, அந்த வலி மெதுவா மறைஞ்சிருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு புது வெற்றியே உங்களை தேடி வந்திருக்கும். அதனால இந்த இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற எண்ணம் கஷ்ட காலத்துல நம்ம உடைஞ்சு போகாமலும், சந்தோஷம் வரும்போது கர்வம் கொள்ளாமலும் நம்மள ரொம்ப பேலன்ஸ்டா வச்சுக்கும். அப்படியே 6வது ரகசியத்துக்கு வருவோம். மத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்றத முதல்ல நிறுத்துங்க. ஒரு மரம் முழுசா வளர பல வருஷம் ஆகும். ஆனா ஒரு புல் சில நாட்கள்லயே வளர்ந்துரும். அதுக்காக அந்த புல் மரத்தை பார்த்து பொறாமப்படுறதும் கிடையாது, மரம் புல்ல பார்த்து தன்னை தாழ்த்திக்கிறதும் கிடையாது. ரெண்டுமே அதோட இயற்கையான வேகத்துல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வளருது இல்லையா? இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது ஒரு முடிவில்லாத திருப்தியே தராத ஒரு ஓட்டம். குறிப்பா இன்னைக்கு சோஷியல் மீடியால மத்தவங்களோட சந்தோஷத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம லைஃப் கூட கம்பேர் பண்றது ஒரு பெரிய மாயை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யுனிக்கான பாதை இருக்குங்க. மத்தவங்களே தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தா நாம போக வேண்டிய பாதையை நாமளே மறந்துருவோம். இப்போ நாம அடுத்த முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற தொடர்பு. இது ரெண்டுக்கும் நடுல ரொம்ப ஆழமான பிரிக்க முடியாத ஒரு பாலம் இருக்கு. மன அமைதிக்கும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குங்கிறத நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா அதுதான் புத்தரோட 2வது ரகசியம். அதாவது மூச்சை கவனிக்கிறது. நம்ம மனசு எப்பவுமே பாஸ்டுக்கும் ஃபியூச்சருக்கும் தாவிக்கிட்டே இருக்கும். ஆனா மூச்சு மட்டும்தான் எப்பவுமே பிரசன்ட்ல, அதாவது இந்த நிமிஷத்துல இருக்கும். அது நேத்துக்கோ நாளைக்கோ போக முடியாதுல்ல. அதனால நம்ம மனச நிகழ்காலத்துல நிறுத்துற ஒரே நங்கூரம் நம்ம மூச்சு மட்டும்தான். இத பிராக்டிஸ் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. முதுகு நேரா வச்சுட்டு கண்ணை மூடிக்கோங்க. உங்க மூச்சு உள்ள போறதையும் வெளியே வரதையும் மட்டும் கவனிங்க. ஆரம்பத்துல உங்க மனசு ஒரு காட்டுக்குதிரை மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடத்தான் செய்யும். அது ரொம்பவே நார்மல் தான். அதுக்காக டென்ஷன் ஆகாம பொறுமையா உங்க கவனத்தை மறுபடியும் மூச்சின் மீதே கொண்டு வாங்க. 4வது ரகசியத்தை விளக்க புத்தர் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்றாரு. உங்க மனச ஒரு தேரோட்டியாவும் உடம்ப குதிரைகளாவும் கற்பனை பண்ணிக்கோங்க. தேரோட்டி எவ்வளவு திறமையான ஆளா இருந்தாலும் குதிரைகள் வீக்கா இருந்தா போர்ல ஜெயிக்க முடியுமா? முடியாதல. அது போலதான் மன அமைதிக்கு சரியான தூக்கமும் சத்தான உணவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்பு ஆரோக்கியமா இருந்தாதான் மனசும் அமைதியா இருக்கும். சரி, இப்போ பழைய சுமைகளை எப்படி இறக்கி வைக்கிறதுன்னு பாப்போம். நம்ம இவ்ளோ ஓவர் திங்க் பண்றதுக்கு மெயின் ரீசனே மனசுக்குள்ள தேவையில்லாத பழைய கசப்பான விஷயங்களை அப்படியே அழுத்தி வச்சிருக்கிறது தான். இங்கேதான் புத்தரோட 3வது ரகசியம் வருது. அதாவது பழைய காயங்களை விட்டுடுறது. நம்ம உடம்புல ஒரு காயம் பட்டா அது சில வாரங்கள்ல ஆறிடும். ஆனா மனசுல ஏற்படுற காயம் மட்டும் பல வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கே. ஏன்? ஏன்னா அந்த சம்பவத்தை நம்ம தினமும் நினைச்சு நினைச்சு அந்த காயத்தை நாமே கிளறிக்கிட்டே இருக்கோம். அதுதான் உண்மை. இத விளக்க புத்தர் அந்த ராஜா கிட்ட ஒரு தண்ணி கிளாஸ கொடுத்து பிடிக்க சொன்னாரு. கொஞ்ச நேரம் பிடிச்சா அது ரொம்ப லேசா தெரியும். ஆனா அதே பல மணி நேரம் பிடிச்சிட்டு இருந்தா கை வலிக்க ஆரம்பிச்சிரும் இல்லையா? நம்ம கோபமும் அப்படிதான்.
அதை எவ்வளோ காலம் மனசுல பிடிச்சிட்டு இருக்கிறோமோ அவ்வளோ வெயிட்டா அது மாறும். உங்களை காயப்படுத்தினவங்கள மன்னிக்கிறது அவங்களுக்காக இல்லைங்க, நீங்க அந்த சுமையிலிருந்து ரிலீஃப் ஆகி நிம்மதியா இருக்கிறதுக்கு தான். அடுத்து 5வது ரகசியம் மௌனத்தோட பவர். பேசுறதுக்கு முன்னாடி 3 கேள்விகளை உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நான் பேச போறது உண்மையா? இது இப்ப ரொம்ப தேவையா? இது அன்பான வார்த்தையா? இந்த 3க்கும் ஆமான்னு பதில் வந்தா மட்டும் பேசுங்க. கோபத்துல உடனே ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணீங்கன்னா பல பெரிய பிரச்சனைகளை நாம ஈஸியா தவிர்த்திடலாம். ஒரு கிளியையும் கழுகையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். எப்பவுமே பேசிட்டு இருக்கிற கிளி கூண்டுக்குள்ளதா இருக்கும், ஆனா அமைதியா இருக்கிற கழுகு வானத்துல ரொம்ப உயரமா பறக்கும். மௌனம் அப்படிங்கிறது ஒரு வீக்னஸ் கிடையாதுங்க, அது ஒரு மாபெரும் மன வலிமையோட அடையாளம். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி அமைதியா இருக்கிறது தான் உண்மையான மாஸ். இப்போ நாம இந்த விஷயத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். 7வது ரகசியம் என்னன்னா, நிகழ்காலத்தை முழுமையா ஏத்துக்கிட்டு வாழ்றது. நாம செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் இந்த நிமிஷத்துல முழுமையா இருக்க பழகுறது தான் உண்மையான அமைதிக்கான ஒரே வழி. இந்த டைம்லைனை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். 60 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி இந்த கடந்த காலம் அப்படிங்கிறது வெறும் வருத்தங்கள் மட்டும்தான். 60 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வரப்போற எதிர்காலம் அப்படிங்கிறது பயங்கள் நிறைஞ்சது. ஆனா உண்மையான அமைதி எங்க இருக்குன்னா, இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற இந்த 0 செகண்ட், அதாவது இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல மட்டும்தான் முழுமையா இருக்கு. ஒரு முறை புத்தர் அந்த ராஜா கிட்ட ஒரு திராட்சை பழத்தை கொடுத்தாரு. ராஜாவும் அதை சாப்பிட்டாரு. ஆனா அவரு மைண்ட்ல எக்கச்சக்கமான சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருந்ததால அந்த பழத்தோட டேஸ்ட்டை அவரு கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்லை. இதுல இருந்து என்ன தெரியுது? அதிகமா யோசிக்கிறது நம்ம டே டு டே லைஃப்ல இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட நம்ம கிட்ட இருந்து திருடிருது. சோ ஃபைனலா உங்க மனச உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க. மனசு ஒரு நல்ல எஜமானன் கிடையாது, ஆனா அது ஒரு சூப்பரான வேலைக்காரன். இந்த ரகசியங்களை நாம பிராக்டிஸ் பண்ண மனச நம்மள கண்ட்ரோல் பண்றத மாறி நாம நம்ம மனச ரொம்ப அழகா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ உங்ககிட்ட நான் ஸ்ட்ரைட்டா ஒரு கேள்வி கேட்கறேன். உங்க டெய்லி லைஃப்ல நீங்க சாப்பிடும்போது அந்த சாப்பாட்டோட டேஸ்ட்டை முழுமையா ரசிச்சு சாப்பிடுறீங்களா? இல்ல உங்க கடந்த கால பிரச்சனைகளை மனசுக்குள்ள மென்னுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க உண்மையிலேயே இந்த நிமிஷத்துல வாழ்றீங்களா அப்படிங்கறத ரொம்ப ஆழமா சிந்திச்சு பாருங்க. உண்மையான அமைதி வெளியில எங்கேயும் இல்ல, அது உங்களுக்குள்ளேயே தான் இருக்கு. எப்பேற்பட்ட செல்வத்தாலையும் வெளியில இருக்கிற எந்த பொருளாலையும் இந்த மன அமைதிய விலைக்கு வாங்கவே முடியாதுங்க. அது உங்க உள்ளத்துக்குள்ள நீங்களே உருவாக்குற ஒரு ஆழமான ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. புத்தர் சொன்ன இந்த 7 ரகசியங்கள்ல எந்த ரகசியத்தை நீங்க இன்னையிலிருந்து பிராக்டிஸ் பண்ண போறீங்க? இந்த நிமிஷமே ஒரு முடிவு பண்ணுங்க. பழங்காலத்தோட இந்த மாபெரும் ஞானத்தை உங்க மாடர்ன் லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. உங்க மனசை ஜெயிச்சு காட்டுங்க. சரி, நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான பதிவுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர்.